அந்த சித்தாந்தத்தை நான் அழிப்பது எங்கள் வேலை இல்லைன்னா அப்போ என்ன பிடுங்கிறதுக்கு நீ என்ன பெரிய சித்தாந்தம் சொல்ல போகிற? அவங்க சித்தாந்தம் உன் சித்தாந்தம் ஒன்றுனா அப்போ அதுக்கே போட்டு போகிறோம். உங்கள் அப்பா 10 வருஷம் உங்கள் அப்பாவால் முடியல, அவ்வளோ பெரிய அரசியல் சாணிக்கனால உங்களுக்கு முடிஞ்சதில்ல. கொஞ்சம் நாச்சம் இந்த மக்களுக்கு ஏற்ற விஷயங்களை செய்யணுமா இல்லையா? சும்மா பாவம் இந்த கைத்தட்டுற அப்பாவி பறையர் சமூக மக்களை கொண்டு போய் பலி கொடுத்துடாத. திமுகவை காப்பாற்ற வேண்டியதோ திராவிடத்தை காப்பாற்ற வேண்டியதோ நம்முடைய தேவையில்லை. ஒன்று அவர் திமுக கூட வரணும், இல்லைனா தனியாக நின்று நான் தாங்க தனி முதல்வர்னு அவர் சொல்லணும். அவர் தான் மேடையில் சொல்கிறாரு சார், குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கே வந்து விரோதின்னு சொல்கிறார். அவரை நீங்கள் எப்படி திமுக நிறந்த எதிரியும் இல்லை பகைவரும் இல்லை. இந்த திராவிடத்துக்கு எதிராக ஒரு பெரிய சிந்தனை இங்கே வளர்ந்துருக்கு சார். அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பிஜேபியில் ஆள் இல்லை. பிஜேபியோட தத்துவம்னா அதோட செயல்பாடுகள் என்னன்னு தெரியாதவங்க கூட பிஜேபி வந்துடும் அப்படின்னு இங்கே ஒரு மைண்ட் செட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. சிஎம் பதவியத்துமே ஸ்டாலின் கிட்ட கொடுத்தா அவர் பாக்கெட்டில் போட்டோன்னா கீழே விழுந்துடும், ஏன்னா அந்த பாக்கெட் ஓட்ட அது கூட அவருக்கு தெரியாது அப்படிலாம் கிண்டலும் கேள்வி பண்ணாங்க. சிலர் வந்து அவருக்கு கட்டம் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சார் அவர் தான் சொல்கிறார்ல 234 தொகுதியில் இப்போ தேர்தல் வச்சுட்டாங்க தான் 2031 வரையில் அவர் தான் இருக்க சார். தேர்தலில் நீங்கள் ஜெயிப்பீங்க சார். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வந்து நல்லவங்களாக இருக்கணும் வல்லவங்களாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை சார். 24 எலெக்ஷன்ஸில் கூட ஆன்டி மோடி பாலிடிக்ஸை வந்து எடப்பாடி பேசல. ஆன்டி மோடி பாலிடிக்ஸுங்கிறது ஒரு 12 இல்லை 13% மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசுவோம். ஒரு முதலமைச்சருக்கு மற்ற ஸ்டேட்லாம் முதலமைச்சர்லாம் வந்து ஸ்டாலின் ஒரு தலைவர்னு சொல்கிற முதலமைச்சர் எதுவுமே தெரியலன்னு சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒன்றுமே தெரியல தான். எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட புரட்சி தமிழகம் பறையர் பேரவையோட தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். தமிழக அரசியலில் வந்து திமுக கூட்டணி மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஜெயிப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்து மக்களுக்கு இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏதோ சண்டை, இன்னும் கூட்டணி யாரும் கன்ஃபார்ம் பண்ணல. எப்படி பார்க்குறீங்க? திமுக ஜெயிக்கின்றீங்களா? அப்படிதான் தெரியுது. ஏன்னா ஆப்போசிட் இருக்கிறவங்க யாரும் ஸ்ட்ராங்காக இல்லையே. அவ்வளோ நல்ல கட்சியா திமுக? அவங்க நல்ல கட்சியும் இல்லையா, ஆப்போசிட் இருக்கிறவங்க வந்து நல்ல கட்சியாக கூட அதுக்குள்ளே கூட நம்ம போக வேணாம். நல்ல ஆட்சியை 4 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்களா? இல்லை இல்லை. அப்புறம் ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒருத்தர் வந்து வாங்கணும்னா கூட்டணியில் இருக்கிறவங்க ஆப்போசிட் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும்ல. ஆமாம், இன்னும் ஒரு ஆண்டு இருக்குல்ல. அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 6 மாதம் மினிமம் வைங்க, அதுக்குள்ளே சேர்ந்துருங்க. அதாவது ஏன் திமுக ஆட்சி நல்ல ஆட்சி இல்லைன்றன்னா, கருணாநிதி அவர்கள் சொல்லுவாங்க 40 வருஷம் எம்எல்ஏ 50 வருஷம் எம்எல்ஏ 4 முறை 5 முறை வந்து சிஎம்லாம் என்னென்னு சொல்கிறாங்கல்ல. அந்த மனிதன் தான் இறக்கின்ற போது சிஎம்மாகவே சாகணும் அப்படின்னு அந்த நெஞ்சு துடிச்சிருக்கும். கருணாநிதி அவர்களை எரித்திருந்தால் நம்ம ஊரெலாம் சொல்லுவாங்களே, எப்போ அந்த நெஞ்சு வெந்திருக்காதுப்பா அப்படின்வாங்களே. ஆமாம், அந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் அந்த மாதிரி ஈமை கிரியை பண்ணியிருந்தாங்கன்னா அவர் நெஞ்சு வெந்திருக்காது. ஏன்னா அவருடைய அவா முதல்வராக சாக வேண்டும், தமிழ்நாட்டு முதல்வராக நம்ம ஆகணும், 10 வருஷமாக நம்மளை இந்த ஜனங்க தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருங்க. அது வந்து ஒரு நல் வாய்ப்பாய், எதிராளிகள் பிரிந்திருந்தார்கள், என்ன காரணம்னாலும் சொல்லட்டும், ஏதோ ஒரு நல் வாய்ப்பாய் நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து சிஎம் பதவியத்துமே ஸ்டாலின் கிட்ட கொடுத்தா அவர் பாக்கெட்டில் போட்டோன்னா கீழே விழுந்துடும், ஏன்னா அந்த பாக்கெட் ஓட்ட அது கூட அவருக்கு தெரியாது அப்படிலாம் கிண்டலும் கேள்வியாக பண்ணாங்க. சிலர் வந்து அவருக்கு கட்டம் வந்து முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அது நடக்கவே நடக்காதெல்லாம் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இதையெல்லாம் கடந்து பலர் நம்பலை வந்துடுவாங்கன்னு. இதையெல்லாம் கடந்து அவர் வந்து முதல்வர் ஆகிறார். ஓட்டு சதவீதம் 3 அதெல்லாம் கூட விடுங்க, ஏதோ ஒரு பிராமணன் வந்து காசை வாங்கின்னு ஜெயிக்க வச்சான், அதை கூட விடுங்க. ஆட்சியை கைப்பற்றிட்டார், முதல்வர் ஆகிட்டார். உங்கள் அப்பா 10 வருஷம் உங்கள் அப்பாவால் முடியல, அவ்வளோ பெரிய அரசியல் சாணிக்கனால உங்களுக்கு முடிஞ்சதில்ல. கொஞ்சம் நாச்சம் இந்த மக்களுக்கு ஏற்ற விஷயங்களை செய்யணுமா இல்லையா?
அவர் தான் சொல்கிறாருல்ல, நாங்கள் வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு காசு கொடுக்குறோம், மாணவர்களுக்கு காசு கொடுக்குறோம். வேற என்னங்க, அதாவதுங்க அந்த மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு 1000 ரூபாங்க, அது கூட வந்து கிட்டத்தட்ட 2,4 கோடி பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் 1.15 என்னமோ கொடுத்தாங்கன்னு வச்சிங்களேன். அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன கூடியிருக்கலாம். அதை விட்டா இலவச பேருந்து, அதை விட்டால் மகளுக்கு 1000, மகளுக்கு 1000, மகனுக்கு 1000. இது கூட அரசு பள்ளியில் படித்து விட்டு கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான். ஆமாம், இவங்க சும்மா சொல்கிறது எல்லாருக்கும் 1000 கொடுக்குறேன்னு. இதை தவிர்த்து இன்ன திட்டம் தமிழகத்துக்கு இல்லை தமிழர்கள் வாழ்வை உயர்த்துவதற்கு ஏதாவது ஒரு திட்டம் ஒன்றுமே இல்லையே. அவர் தான் சொல்கிறாருல்ல, ஜிடிபியில் இந்தியாவிலேயே அதிகமான ஜிடிபி வளர்ச்சி 9.69 எங்கன்னா ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு பெருமை சார். பேசுறாருல்ல. எனக்கு அந்த என்ன சொல்கிறீங்க, ஜிடிபி அதெல்லாம் வந்து எங்களுக்கும் வாயில வராது, எங்கள் ஜனங்களுக்கும் அது என்னன்னு கூட தெரியாது சார். எங்களோட ரொட்டீன் லைஃப் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். எங்களோட ரொட்டீன் லைஃப்னா என்ன கேட்குறோம், காலையில் அன்றாட வாழ்க்கை. ஆமாம், காலையில் ஏஞ்சிக்கிறோம், கடைக்கடிக்கு போயிட்டு டிஃபனுக்கு மட்டும் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புறோம். பஸ்ஸில் ஒழுங்காக நேராக ஆஃபீஸ் போகணும், எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் பஸ்ஸு போகணும். ஆஃபீஸ் முடிச்சுட்டு திரும்பி நான் வரணும். திரும்பி வரும்போது என் கண் முன்னாடி எந்த அசம்பாவிதம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, கோலாகலை, அது இது பஸ்ஸில் ஒருத்தனை பிடிச்சி இழுக்கிறது, சண்டை, பிட் பாக்கெட்டு எதுவும் இல்லாமல் நான் வந்து சேரணும். வீட்டுக்கு வந்துட்டு நான் டிவியை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு தூங்கணும். தூங்கும்போது கரண்ட் இருக்கணும். திரும்பியும் காலைல ஏஞ்சிக்கணும். நான் வந்து ஆஃபீஸில் இருக்கும்போது என் பிள்ளைங்க வீட்டில் இருக்குது, பரவாயில்ல, பிள்ளைங்க சேஃப்டியாக இருக்கும், அதுங்க அங்கங்கே போய் அவங்க கூட சேர்ந்து இவங்க கூட சேர்ந்து கெட்டுறாது, ஒரு கஞ்சாவை கசிக்கிடாது, பரவாயில்ல, ஒன்றும் செக்யூரிட்டியாக தான் பசங்க இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். இதுதான் ஒரு சாதாரண குடிமகனோட டே டு டே லைஃப். இது இங்கே சரியாக நடத்தப்படுதான்னு உங்கள் மனசாட்சியோடு சொல்லுவோம். சார் அவர் தான் சொல்கிறார்ல, 234 தொகுதியில் இப்போ தேர்தல் வச்சுட்டாங்க தான், 2031 வரையில அவர் தான் இருக்க சார். தேர்தலில் நீங்கள் ஜெயிப்பீங்க சார். தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு வந்து நல்லவங்களாக இருக்கணும், வல்லவங்களாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை சார். இந்த பூத் கமிட்டின்றாங்கல்ல, அது என்ன அது பூத் கமிட்டி? பணத்தை ஒழுங்காக கொண்டு போய் டெலிவரி பண்ணுறது தான் பூத் கமிட்டி. அது இருந்தால் போதும் சார், காசு இருந்தால் போதும். அப்போ அதிமுகவும் அதே தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க? பெரும்பாலும் அப்படி தான். நீங்கள் வந்து மக்கள் வந்து காசு வாங்காமல் ஓட்டு போடக்கூடாதுன்ற நிலைக்கு வந்துட்டான் சார். காசு வாங்காதவங்க யாரும் அதிமுக திமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாதுல்ல. எல்லாரும் தானே கொடுக்குறான். இப்போ திருமாவளவன் கொடுக்கலையா? சிதம்பரத்தில் கொடுத்தாரு. பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200. அப்புறம் என்ன? இப்போ பாஜக தான் காசுக்கே ஓட்டுக்கு காசை கொடுக்குறதுன்னு பேசுகிறாங்க. அவங்க காசு கொடுக்குற நிலைக்கு வந்து அவங்க ஜெயிப்பாங்க. அப்போது இது வரையும் அவங்க கொடுக்கலன்னு சொல்ல வரீங்க? இல்லை சார், அதில் எக்ஸ்பர்ட் திமுக தான் சார். திமுகலாம் எவனும் போட்டி போட முடியாது. அதனால் நீங்கள் சொல்ல வர்றது 2026 அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. அதாவது அவங்க பிளான் இது சக்ஸஸ் ஆனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த காசெல்லாம் அலோகேட் பண்ணுறவங்க தேர்தல் வரைக்கும் வெளியே இருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதை பொறுத்து மாறும். இன்றைக்கு வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. இன்னும் பல பேர் இந்த கூட்டணியில் வந்து சேரலாம். இல்லை ஓட்டை பிரிப்பதற்கு விஜய் மாதிரி ஆளுங்க தனியாக கூட திமுக நிற்க வைக்கலாம். எது இருந்தாலும் இவர்கள் வந்து சரியான ஆட்சியை தரலை அப்படிங்கிறது எல்லார் மனசுலையும் இருக்குது. அது ஒன்றும் அதுக்கு நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் அதை உணர்கிறார்கள். இப்போ திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து பாஜக அதிமுக பி டீம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, விஜய் வந்து திமுக பி டீம் சார். விஜய் யாரோட பி டீம் தான் சொல்லுங்கள் சார். அதாவது முதலாக அந்த ஆதவ் அர்ஜுன்றவர் திமுகலேருந்து வர்றார். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்கணும். நான் நாளே சொன்னேன், ஆதவ் அர்ஜுனோட வேலை விடுதலை சிறுத்தைகள்லேருந்து எல்லாரையும் கவர் பண்ணுறது. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாருமே திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லை முடிஞ்சால் விடுதலை சிறுத்தை கைப்பற்றணும். அது பிளான் ஏ. பிளான் பி, அப்படியே அங்கேருந்து விஜய்கிட்ட போய் ஒன்று விஜய் திமுக கூட்டணிக்கு வர வைக்கணும், இல்லை விஜயை தனித்து இயங்க வைக்கணும். இதுக்காக நியமிக்கப்பட்டவர் தான் ஆதவ் அர்ஜுன். அந்த பிளான்லாம் கரெக்டாக வருதில்ல. இதெல்லாம் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. அதால் ஒன்று அவர் திமுக கூட வரணும், இல்லை தனியாக நின்று நான் தாங்க தனி முதல்வர்னு அவர் சொல்லணும். அவர் தான் மேடையில் சொல்கிறாரு சார், குடும்ப ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கே வந்து விரோதின்னு சொல்கிறார். அவரை நீங்கள் எப்படி திமுக நிறந்த எதிரியும் இல்லை, பகைவனும் இல்லை. இப்போ அண்மையில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கும் திமுகவுக்கும் ஸ்லைட் டிஃப்ரெண்ட் தான். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் ஒன்றும். இப்போ என்னை கேட்டால் அதுக்கு எதிரானவங்க நாங்கள் நேர் எதிரா. அவங்க வந்து திராவிட தேசியம், நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் பேசுகிறோம், தமிழருக்கான அரசியலில் பேசுகிறோம்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அண்ணன் சீமா அதை தான் சொல்லுவார்.
இல்லை கொஞ்சம் ஒத்து போதுங்க, ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். திமுகவை அழிப்பது எங்களுடைய லட்சியம் இல்லை அப்படின்றார். திமுகவை அழிப்பது என்று சொன்னால் திமுக என்ற கட்சி இல்லை, அது காலப்போக்கில் காணாமல் கூட போகலான்னு வச்சிங்களேன். அந்த சித்தாந்தம் இருக்குல்ல, அந்த சித்தாந்தத்தை நான் அழிப்பது எங்கள் வேலை இல்லைன்னா அப்போ என்ன பிடுங்கிறதுக்கு நீ என்ன பெரிய சித்தாந்தத்தை சொல்ல போகிற? அவங்க சித்தாந்தம் ஒன்றுனா அப்போ அதுக்கே போட்டு போகிறோம். அதான் சார், இப்போ வந்து சித்தாந்தமே தப்புன்னு சொன்னால் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க சித்தாந்தம்லாம் கரெக்டுன்னு பேசுகிறாங்களா திமுகலாம், அவங்கள எப்படி பார்க்குறீங்க? சித்தாந்தமே தப்புனா அப்போ இவங்களாம் தப்பான நபர்கள் தான். அப்போ நான் வந்து மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, தலித்துக்கான உரிமைக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதெல்லாம் அவராக சொல்லிக்க வேண்டியது தான். எங்கே போகிறான்னு எனக்கு தெரியலையே. திமுகவுக்காக போராடுறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மக்களை கொண்டு போய் உயிர் பலி கொடுத்து நான் வந்து திமுகவை காப்பாற்றுவேன், திராவிடத்தை காப்பாற்றுவேன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஏப்பா நீ வேணால் காப்பாற்றுப்பா, நீ வந்தால் உயிர் பலி உன் உயிரை கொடு, இல்லை உங்கள் பர்சனலாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உயிரை கொடு. சும்மா பாவம் இந்த கைத்தட்டுற அப்பாவி பறையர் சமூக மக்களை கொண்டு போய் பலி கொடுத்துடாத. திமுகவை காப்பாற்ற வேண்டியதோ திராவிடத்தை காப்பாற்ற வேண்டியதோ நம்முடைய தேவையில்லை. அவன் இங்கே வந்து சொல்லுவாங்களே சோத்துக்கு அப்படின்னு, அந்த மாதிரி சார். இன்றைக்கி நீங்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் பறையர் சமூக மக்கள் இருக்காங்கள்ல, உழைக்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாத்தையும் நிலத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறாங்க. மற்ற இந்த எஸ்சி கம்யூனிட்டியில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் பட்டா தரலாம், இடம் தரணும், இவங்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்டித்தரணும் ஒரு அரசாணை இங்கே இருக்குது. நான் ஒரு இடத்துல ஒரு 20 வருஷம் இருக்கிறேன்னு வச்சுங்க, ஒரு அடுக்குமாடி வீடு கட்டித்தரான், 20 வருடம் அதோட லைஃப் டைம்னு வச்சுங்க, கூடுதலாக ஒரு 5 வருஷம் 25 வருஷம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், என்னை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணோம். அப்போ எனக்கும் இந்த பூமிக்கான கனெக்ஷன் இருக்காது. பார்த்துருக்கீங்களா? மண் வந்து மனிதன் வாழ்வோடு கலந்தது. நீங்கள் இந்த கிராமத்தெல்லாம் வயசானவங்க அப்படியே இழுத்துக்கினே இருப்பாங்க, உயிரும் போது ஒன்றும் போது எல்லாம் உட்காந்துருப்பான். ஒன்றா சொல்லுவான், இந்த கிழவை எப்பவுமே அந்த கையில் இருக்கும், அந்த கையிலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு வாங்கன்னுவாங்க. அந்த மண் எடுத்துகிட்டு வந்து நைஸாக கலந்து கரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அந்த வாசத்தோடு அந்த தொண்டை நாசியில் ஊற்றினோடனே உயிர் போயிடும். இதுதான் மண்ணுக்கும் மனிதனுக்குமான கனெக்ஷனு. இதே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சமூகமல் எங்கேயோ ஒரு காவாரமோ ரோட்டரமோ எங்கேயோ மண்ணோட மண்ணாக புறணுன்னு இருந்தோம். எங்களை கொண்டு போய் மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாமல் அடுக்குமாடி வீட்டில் கட்டி விட்டாங்க. அண்ணா நகரில் இருக்கிற நான் அடுக்குமாடிக்கு செம்மஞ்சேரிக்கு போயிடுறேன், என் வேலை அண்ணா நகரில் இருக்குது. நான் இருந்த இடத்துலேருந்து நான் ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்தில் நான் போயிடுவேன் வேலைக்கு. அப்போ நான் செம்மஞ்சேரியிலேருந்து அண்ணா நகருக்கு வேலைக்கு வரேன்னா 10 மணிக்கு ஒரு தான் 10 மணிக்கு வேலைக்கு வரேன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி நான் கிளம்பணும். என் வேலை ஒரு 8 மணி 9 மணிக்கு முடியுதுன்னு வச்சுங்க, அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு வந்தால் பிள்ளைங்கள்லாம் தின்ட்டு தூங்கியிருக்கும். காலையிலையும் நான் என் பிள்ளை முகத்தை பார்க்க முடியாது, என் குழந்தைங்க முகத்தை பார்க்க முடியாது, அவங்க கூட நான் வந்து விளையாட முடியாது, பேச முடியாது, ஒன்றும் இருக்க முடியாது. நைட்டு போகும்போது அந்த புள்ள தூங்கிடும். திரும்ப காலைல ஏஞ்சி நான் வந்து வேலைக்கு வந்துடும் 7 மணிக்கெல்லாம். அப்போ என் குடும்பம் இந்த மீன் டைம் என்ன நடக்குதுன்னு எனக்கு அதுக்கும் தெரில. பிள்ளைய அங்கே வீட்டில் விட்டு, அது வயசு வந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, இப்போ தான் வந்து 3 வயசு பிள்ளைங்களையும் விட மாட்டானோ பார்த்தீங்கன்னா, 3 வயசு பிள்ளையும் பாலியல் துன்புறுத்த பண்ணுறான். நேற்று பேப்பரில் பார்த்தா ஒரு 80 வயசு ஆயாவையும் வந்து விடுறதில்ல. அப்படி சமூகம் ரொம்ப மாறி போச்சு. ஆனால் தமிழ்நாடு தான் அமைதி பூங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு. எங்கேயே ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது, அதை ஃபுல்லாகவே ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பேசுகிறார், கரெக்டான பேசுகிறார். அது அவருக்கு தெரியல சார், பாவம். அது தெரிஞ்சால் அப்படி பேச மாட்டேன். ஒரு முதலமைச்சருக்கு மற்ற ஸ்டேட்லாம் முதலமைச்சர்லாம் வந்து ஸ்டாலின் ஒரு தலைவர்னு சொல்கிற முதலமைச்சர் எதுவுமே தெரியலன்னு சொல்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒன்றுமே தெரில தான். தெரிஞ்சிருந்தால் அவர் வந்து இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டார் சார், நிச்சயமாக அதை அலோவ் பண்ண மாட்டார். அப்போ எதிர்கட்சியில் ஆட்சியில் இருக்கிற மற்ற முதல்வர்களுக்கோ மற்ற இப்போ ராகுல் காந்தி அவங்களுக்கோ ஸ்டாலினை பற்றி எதுவும் தெரியலன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சொல்லி கொடுத்தா தெரியும், ஆளை பார்த்தா கண்டுபிடிப்பார். கேரக்டர் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. யாராவது சொன்னால் தானே, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா இப்போ இந்த குளத்தூரில் ஆடினாங்கல்ல, அது தெரியல நமக்கு செட்டப்புன்னு தெரியுதா தெரியல. இது கொரியோகிராஃபி, இது வந்து ரிகர்சல் இல்லாமல் இந்த டான்ஸ் வராது அப்படின்னு தெரியணுமா தெரியக்கூடாதா சார்? ஒரு முதல்வருக்கு தெரியணும்ல. தெரியணும். ஏய் என்னையா என்ன நான் கூத்துக்காரன், நான் கூத்தாடுறீங்க அப்படின்னு கேட்கணும்ல சார். இவரும் சேர்ந்து ஆடுறாரு சார். சார் ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஒரு ஆடிட்டோரியம் போய் அங்கே இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்குறது வேறு. அப்போ இவருக்கு என்ன சொல்கிறாங்க, பாருங்கள் தலைவரை, நீங்கள் கொடுத்த 1000 ரூபாயில் எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக ஆடுறாங்க அப்படின்னா அதை நம்புறாரு. அப்போ எப்படி இவர் எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
அவர் தான் சொல்றாரு சார். இப்போ வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வராங்க, புதுசா வரவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் ஆட்சி மேல ஆசை வருதுன்னு சொல்லிட்டு நடிகர்களையும் சேர்த்து அது யாரும் விமர்சிக்கிறாரு. எழுதி கொடுத்துருப்பாங்க சார், நிச்சயமாக யாரும் எழுதி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா அவருக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மாதிரி ஆட்சி இங்கே நடக்கலை சார். அதான் சார் எழுதி குடுக்குறாங்க. அவருக்கு வந்து ஆளுமை இல்லைன்னு சொல்றோம். ஆனா கூட்டணி வந்து பலமா வச்சிருக்காரு 2017லேருந்து. அதுக்கு என்ன பண்ணுறது, அவர் நல்ல நேரம் அது. நான் தான் சொன்னேன்ல, கருணாநிதியால். சார் நல்ல நேரமா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஒழுங்கா கூட்டணி வேலை செய்யல, எதிர்க்கட்சி வேலை செய்யல நம்ம எடுத்துக்கலாமா? சார் ஏற்கனவே அதிமுகவில் வந்துங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுங்க, அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுங்க. இன்னமும் அந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரல. வரல. அப்போ அந்த மன உளைச்சலில் எடப்பாடியாக இருக்கார். ஏதோ இந்த அண்ணாமலை குறுக்க நெருக்க, அண்ணாமலை அவர்கள் குறுக்க நெருக்க ஓடிந்தார். அவருக்கும் இப்போ இல்லை. அப்படி இருக்கிற போது எதிராளிகளின் பலவீனம் இவர்களுக்கு பலமாக போயிடுச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும், 2 கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இவங்க யாராவது இவங்க கட்சி வேலை செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை. எல்லாருமே திமுக வேலையை தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கிற போது இங்கே ஒரு வலுவான கூட்டமைப்பு இருக்குது அப்படின்னு ஒரு இமேஜை இவங்க வெளியில் நிறுவுறாங்க. அது அப்படி ஓடுது. அவங்க எல்லாம் ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடின்னு ஒரு பாயிண்ட்ல சேர்றாங்க சார். அப்படின்னும் போது அந்த பாலிடிக்ஸை வந்து அதிமுகவில் மற்ற கட்சியில் பேசினா தானே அவங்க வந்து வருவாங்க. இப்போ வந்து 2024 எலெக்ஷன்ஸில் கூட ஆன்டி மோடி பாலிடிக்ஸை வந்து எடப்பாடி பேசல தானே. ஆன்டி மோடி பாலிடிக்ஸுங்கிறது ஒரு 12 இல்லை 13% மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பேசுவது. ரிமைனிங் 88 பேர் இருக்கான்ல. அப்போ தமிழ்நாட்டில் வந்து சிறுபான்மையினர் மட்டும்தான் ஆன்டி பிஜேபியாக இருக்காங்க, மற்ற யாருக்கும் மோடி மேலே பெரிய கோவம் இல்லைன்னு ஒன்றும் சொல்ல இல்லை வரீங்களா? சார். இப்போ நீங்கள் பிஜேபி தத்துவத்தால் தமிழகத்தில் இது நடந்திருக்கு, இந்த கலவரம் வந்திருக்கு, எல்லாம் இந்த பிஜேபிக்கார பயில்வை தான் செஞ்சானுவ. அதான் அவங்களோட பிரசன்ஸே இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்களே. அதிமுகலே கூட்டணி இல்லாதமே என்ன சொல்லியிருக்காங்க, பிஜேபியோட நோட்டா கட்சி அதில் ஒரு 2-3% கட்சி தான் அவங்களுக்கு இங்கே பிரசன்ஸே. இப்போ லாஸ்ட் டைம் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? 11% வாங்கினாங்க. அப்புறம் ஒரு 100ல் ஒரு 11 பேர் நினச்சான்னா 90 பேரில் ஒரு கலவரத்தை ஒன்று பண்ண முடியாதா? பண்ணலாமா? முடியாதா? ஆனால் இங்கே இருக்கிற மண் வந்து அந்த மாதிரி மண் கிடையாது, அவங்களாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பேசுகிறாங்களே. அந்த அந்த விஷயங்கள் இங்கே எடுப்படாது. புரியுதா? அப்போ அவங்களால என்ன டேஞ்சரு? இப்போது தொடர்ந்து 3வது முறையாக பிரைம் மினிஸ்டராக வந்திருக்காரு. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தான் விவரமானவன், இந்தியா முழுக்க முட்டாள்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க. அந்த மக்களுக்கு பிடிக்குது, இங்கே இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல. ஒரு சித்தாந்த ஒரு ஆட்சி வந்து எனக்கு எதிராகவோ அல்லது என்னுடைய வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு சார், சண்டையை போடுறவனோட லைஃப் மட்டும் டிஸ்டர்ப் ஆகாது. நமக்கு என்னென்னா அமைதியாக இருக்கிறான், அவனோட லைஃப்பும் இவர்கள் சண்டை போடுறதால டிஸ்டர்ப் ஆகும்ல. ஆமாம். அப்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப் இந்த பிஜேபியால் இருக்குன்னா எப்படி சார் 3வது முறை ஜெயிக்கிறாங்க? ஆனால் 3 முறையுமே தமிழ்நாட்டில் எந்த சீட்டு பெருசாக சீட்டு வாங்கல இல்லை சார். சார் இங்கே ஒரு பில்டப் கொடுக்கப்பட்டிருக்கு சார். அந்த பில்டப்பை உடைக்கிற அளவுக்கு பிஜேபிக்கு திறமை இல்லை. தமிழ்நாட்டு மக்களும் தப்பாக யோசிக்கிறாங்க, அவங்க டிஎம்கேவோட ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கிராமம் ஒரு வீட்டு வரைக்கும் குழாய் தந்து போடுறோம். இப்போ பர்சனலாக ஏன் வீடு இருந்துச்சு, என் கிராமம், எங்கள் வீட்டுக்கு எதில் ஒரு குழாய் இருக்குது, அதாவது பப்ளிக் குழாய், ரோட்டு குழாய். அதேமாதிரி ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஒரு குழாய் இருக்குது சார். இப்போ ஒரு திட்டம், இந்த ஜல்ஜீவன் திட்டம்னு, அந்த குழாயிலிருந்து ஒரு பைப்பை போட்டு எடுத்தாது என் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வராங்க, வாசல் வரைக்கும். புரியுதா? இதை கேட்டோம்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு நம்ம நடந்து போய் தண்ணி பிடிக்கூடாதுன்னு வீட்டு வரைக்கும் குழா போட்டு வச்சுக்கிறாங்கன்றாங்க. ஆக்சுவலாக இது யாரோட பிளான்? இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிஸ்டம். இதை எடுத்து சொல்வதற்கு இங்கே தமிழ்நாட்டில் ஆள் இல்லை பிஜேபியில். இதுதான் சிக்கல். அப்படி பார்த்தா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மிலிட்ரி டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டா, டிஃபென்ஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படின்னாலும் எல்லா ஸ்டேட்லேருந்து வர ஃபண்டு கலெக்ட் பண்ணி தானே அவங்க வந்து, அப்போ மிலிட்ரியில் வந்து மோடி ஃபோட்டோ போடும்போது எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் ஃபோட்டோவும் போடுன்னு கேட்கலாமா? இல்லை, நான் சொல்கிற வருது என்னென்னா, பிஜேபி மத்திய அரசு, அதாவது ஏதோ ஒரு அரசு, மத்திய அரசு, பிஜேபின்னு அரசு வைக்காது, மத்திய அரசு சில நலத்திட்ட உதவிகளை தமிழகத்துக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் செய்கிறாங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் செய்யணும். இந்த ஸ்டேட்டில் இன்னென்ன விஷயங்களை பிஜேபி செய்யுது, இல்லை மத்திய அரசு செய்யுதுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற. இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் 3/4 மானியம் வந்து மத்திய அரசு மானியம். அங்கே வந்து நம்ம வந்து ஆண்டாண்டு காலமாக மாநில முதல்வரின் ஃபோட்டோவை மாற்றிருக்கோம். இப்போ நாங்கள் இலவச அரிசி கொடுத்தோம்ன்றாங்க. இந்த இலவச அரசியல் மத்திய அரசு பங்கு பெரும்பங்கு இருக்குன்னு இங்கே சொல்கிறதுக்கு யார் இருக்கா? அதான் சார், இப்போ பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் எடுத்துக்கிட்டா அது ஸ்டேட்க்கு பவர் கொடுத்துறது கான்ஸ்டியூஷன் தானே. அப்போ கான்ஸ்டியூஷனில் யார் பவர் கொடுத்தா அவங்க தானே அது கண்ட்ரோலில் இருப்பாங்க. இவர்களோட பங்களிப்புன்னா நாங்கள் இலவச அரிசி போடுறோன்றாங்கல்ல,
இது நீங்கள் போடுற இலவச அரிசி இல்லைப்பான்னு சொல்ல வரேன் நான். அதான் சார் இப்போ பிஎம் இப்போ வந்து பிரதமருக்கு வந்து வீடு கட்டி தர திட்டம் இருக்குல்ல சார், அதில் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பேர் தானே இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் ஃபண்டு போடுறாங்களா சார்? அதிகமான ஃபண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தானே போடுறாங்க. இல்லை, நீங்கள் ஒரு திட்டத்தில் ரேஷியோ மாறலாம். அட்லீஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு முழுக்க பிஜேபியோ இல்லை மத்திய அரசோ செய்யுதுன்னு சொல்லாதீங்க. எங்கள் பங்களிப்பில் இவ்வளோ விஷயம் நடக்குது. ஒரு வருடத்துக்கு ஒரு முறை 6000 ரூபாய் வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் போடுறோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். வாங்குறவங்களுக்கு தெரியும் சார். வாங்குறவங்க எதுவும் அரசாங்கம் போடுதுன்னு நினைப்பான். இவங்க தான் நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் ஆன்டி பீப்புள் இல்லை அப்படின்னு சொல்லணும்ல சார். இப்போ இங்கே பிஜேபியோட தலைமை வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்க வந்து செயல்படல அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், அது அண்ணாமலை காலத்துலேருந்து அப்படி தான், ஆரம்பத்துலேருந்து அப்படி தான். ஏன்னா ஆனால் பிஜேபி சொல்கிறாங்க நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சி அளவுக்கு நாங்கள் தான் வளர்ந்துருக்கோம், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் தான் எதிர்க்கட்சினே பேசியிருந்தாங்க. அவங்க அப்படி சொல்லுவாங்க சார். இது வந்து கிராஸ் ரூட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும்னு சொல்கிறேன் நான். இப்போ பிஜேபியில் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை வந்த பின்னாடி தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்துலையும் நாங்கள் போய் பரவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பரவலா அப்படின்னு அதாவது சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த ரோட்டில் கொடி ஊன்றோம்ல, அதை வச்சு சொல்கிறீங்க, அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. நான் ஒவ்வொருவனுக்கும் இந்த அரசு என்ன செய்யுது அப்படின்னு தெரியணுன்ற நான். அப்படி தெரிஞ்சால் இவங்க சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை போலகுதா அப்படின்ற எண்ணம் இங்கே வந்துடும். அதை பரப்புவதற்கு கேடர்ஸுங்க பிஜேபியில் இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுதா? ஓகே. அதான் அது வந்து சரியாக செய்யப்பட்டால் இங்கே ஒரு பெரிய மாற்றம் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சார். இங்கே இந்த திராவிடத்துக்கு எதிராக ஒரு பெரிய சிந்தனை இங்கே வளர்ந்துருக்கு சார். அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பிஜேபியில் ஆள் இல்லை. இப்போது அண்ணன் சீமான் அதை கரெக்டாக செய்கிறார். ஒரு 36 ஓட்டு வாங்கியிருக்கார்ல. அந்த மாதிரி இந்த பக்கம் அரசு தரப்புலேருந்து நாங்கள் மத்திய அரசு இதை செய்து, மாநில அரசு இதை செய்யுதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. அப்படி சொன்னால் மக்கள் இன்னும் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ தமிழ் தேசியம் சொல்கிறது வந்து இந்துத்துவா பிஜேபி ஐடியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐடியாவா அப்படி பார்த்தா? அது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து திராவிடத்தை ஏற்றா நீங்கள் உடனே சங்கிம்பீங்க. தமிழ் நாங்கள் அப்படி சொல்ல சார், நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க. இப்போ வந்து தமிழ் தேசியமும் சீமானும் இப்போ வந்து பிஜேபி சேருன்னு சொல்கிறத எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? சேருன்னு சொல்ல வரல. இந்த எதிர் சிந்தனையை அவங்க வந்து சரியாக பயன்படுத்திக்க மாட்டாங்க பிஜேபி. இப்போ அண்ணன் சீமான் தெளிவாக எடுத்து வைக்கிறார். இந்த சித்தாந்தத்துக்கு எதிரானது நம்முடைய சித்தாந்தம் தான் சரின்னு சொல்கிறார்ல. அப்போது மாநில அரசு மட்டும் இங்கே எதுவுமே செய்யலை, மத்திய அரசின் உதவியோடு தான் இந்த மாநில அரசும் நடைபெறுகிறது. மத்திய அரசுகள் இது என்னென்ன ஜனங்களுக்காக செய்யுது அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வந்து இங்கே பிஜேபினாலே அது மாநிலத்திற்கு எதிரான கட்சி அப்படின்னு நீங்கள் சும்மா ஒன்றையும் தெரியல, ஐயோ பிஜேபி வந்துடும், பிஜேபியோட தத்துவம்னா அதோட செயல்பாடுகள் என்னன்னு தெரியாதவங்க கூட பிஜேபி வந்துடும் அப்படின்னு இங்கே ஒரு மைண்ட் செட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க சார். நீங்கள் வந்து அந்த கட்டமைப்பு வந்து பொய்யா இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? அதை உடைக்கணுன்ற, அதில் ஒரு டிஸ்கஷன் வரணுன்ற. ஏன்னா இப்போ மற்ற பிஜேபி ஆளுகிற இடத்துலேயே மனுஷன் தான் சார் இருக்கிறான். அவனுக்கு எதிரான ஒரு இயக்கத்தை, ஒரு எதிரான கட்சியை அவனே ஆட்சியில் கொண்டாந்துருவாடா சொல்லுங்கள். அந்த செயல்பாடுகளில் தான் குறை இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.